தந்தை மைந்தன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, பரிசுத்தரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். 5ஆம் மாதத்தினுடைய 3வது ஓய்வு நாளை நாங்கள் ஆசரிக்கும்படியான கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரத்தை எடுக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வசனம், கேட்கின்ற சத்தியம், ஏறெடுக்கின்ற பிரார்த்தனைகள் எல்லாம் உமக்கு பிரியமாகவும் எங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக அமைய அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். எங்கள் குடும்பத்தையும் குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஒன்றுபட்டவர்களாக ஒருங்கிணைந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அருளை தாரும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு ஆண்டவரே, துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் உம்மை ஆராதிக்க அருள் தர வேண்டும் என்று இரட்சகர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாம மகிமைக்காக்கும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே ஆ கர்த்தாவே தாழ்மையாக என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு வசியாக உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு நான் வரவேற்கின்றேன். 2ஆம் ஆராதனை முறைமையை நாம் கடைபிடிப்போம். பக்கம் 76, 76ஆம் பக்கத்தில் இருக்கின்ற 2ஆம் ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். 79ஆம் பக்கம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உமது புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டே எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும்.
பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதலையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக திரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்து எழும்பியவரை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கையை நாம் செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் முது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனியும் உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நாம் முழங்கால் படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். தேவனுக்கு விரோதமாய் நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும் மெய் சமாதானத்தை நாம் பெறவும் கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன கர்த்தர் தாமே நம்மிடையே அசைபாடி கொண்டிருக்கின்றார். சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஜெப சிந்தையோடு கூட நம்முடைய நிலைமையை அறிந்து முதலாவது பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல் நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரீர், தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து பெற இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. வேத பகுதிகளை வாசிக்க நாம் இப்பொழுது கேட்போம். பழைய ஏற்பாட்டின் பகுதியாக மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-7 வரை. புக் ஆஃப் மைக்கா chapter 4 verses to read from 1-7. The first Bible reading is taken from Micah chapter 4 verses 1-7. In the last days, the mountain of the Lord's temple will be established as the highest of the mountains. It will be exalted above the hills, and people will stream to it. Many nations will come and say, "Come, let us go up to the mountains of the Lord, to the temple of the God of Jacob. He will teach us his ways, so that we may walk in his paths. The law will go out from Zion, the words of the Lord from Jerusalem. He will judge between many people and will settle dispute for strong nations far and wide. They will beat their sword into plowshares and their spears into pruning hooks. Nations will not take up sword against the nation, nor they will bring the war any more. Anyone will sit under their own vine and under their own fig tree, and no one will make them afraid, for the Lord Almighty has spoken. All the nations may walk in the name of their God,
but we will walk in the name of the Lord our God forever and ever. In that day, declares the Lord, I will gather the lame, I will assemble the exiles, and those I have brought to grief. I will make the lame any remnant, those driven away a strong nation. The Lord will rule over them in Mount Zion from that day and forever. This is the word of God. நிருப பாடம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4 அதிகாரம் வசனங்கள் 4-9 முடிய. Epistle reading is taken from Philippians chapter 4 verses to read from 4 to 9. Second Bible reading is taken from Philippians chapter 4 verses beginning from 4 to 9. May you always be joyful in your union with the Lord. I say it again, rejoice. Show a gentle attitude towards everyone. The Lord is coming soon. Don't worry about anything, but in all your prayer, ask God for what you need, always asking Him with a thankful heart. And God's peace, which is far beyond human understanding, will keep your hearts and minds safe in union with Christ Jesus. In conclusion, my brothers, fill your mind with those things that are good and that deserve praise, things that are true, noble, right, pure, lovely, and honorable. Put into practice what you learned and received from me, both from my words and from my actions, and the God who gives us peace will be with you. Here ends the second Bible reading. தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் யாவருமாக இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் ஜீவனுள்ள தேவனே வாரும் என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோமாக. ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். நியாயத்தின் பின்னால் நெருங்குதே, நிசவர காலமாகுதே. நியாயத்தின் பின்னால் நெருங்குதே, நிசவர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டிடும். மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டிடும். இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டிடும். மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டிடும். நற்செய்தி பகுதி வாசிக்க நாம் கேட்போம். பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 24 அதிகாரம் வசனங்கள் 36-49 முடிய. Gospel according to Saint Luke chapter 24 verses to read from 36 to 49. The Bible reading is taken from Luke chapter 24
verses 36 to 49. Luke chapter 24, verses 36 to 49. While they were still talking about this, Jesus himself stood along with them and said to them, "Peace be with you." They were startled and frightened, thinking that they saw a ghost. He said to them, "Why are you troubled, and why do you have doubts raised in your minds? Look at my hands and my feet. It is I myself. Touch me and see me. A ghost doesn't have flesh or bones as you see I have." When he had said this, he showed them his hands and feet. And while they still did not believe, it is because of joy and amazement. He asked them, "Do you have anything here to eat?" They gave him a piece of boiled fish, and he took it and ate it in their presence. He said to them, "This is what I told you while I saw with you. Everything must be fulfilled that is written about me in law of Moses, the prophet, and the Psalms." Then he opened their minds so they could understand the scriptures. He told them, "This is what is written. The Christ will suffer and rise from the dead on the third day. The repentance and the forgiveness of sins will be preached in his name to all nations, beginning at Jerusalem. You are a witness of these things. I am going to send you what my Father has promised, but stay in the city until you have been clothed with power from on high." Here ends the Bible reading. பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். அடிமையை மறைத்து உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். குறைவுகள் எல்லாவற்றையும் தயவாக மன்னியும். உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வல்லமை உள்ளது. அந்த வல்லமையான வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது எங்களுக்கு நீர் இடைபடும் கர்த்தாவே. நீர் வெளிப்படும். நீர் எங்களுக்கு தென்படும். எங்களை ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு திருப்பணி, கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வது. திருப்பணி, கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வது. மிஷன் ஷேரிங் கிரைஸ்ட் பீஸ். மிஷன் ஷேரிங் கிரைஸ்ட் பீஸ். அன்புக்குரியவர்களே, திருப்பணி கிறிஸ்துவின் சமாதானத்தை அல்லது அமைதியை பகிர்வது என்கின்ற தலைப்பை நாம் தியானிக்கின்ற பொழுது, முதலாவதாக திருப்பணி என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவின் திருப்பணி என்ன? அந்த திருப்பணியிலே நாம் எப்படி பங்கு கொள்கின்றோம்? அந்த திருப்பணியின் வாயிலாக ஏற்படுகின்ற அமைதியை அல்லது சமாதானத்தை நாம் எவ்வண்ணமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். ஆக இயேசுவின் திருப்பணி என்பது லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று ஆரம்பிக்கின்ற ஆண்டவர் முதலாவதாக சொல்லுகின்ற திருப்பணி தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, இரண்டாவது இருதயத்தை நொறுங்குண்டவர்களை குணமாக்க, மூன்றாவது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, நான்காவது குருடர்களுக்கு பார்வை, ஐந்தாவது நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை என்று சொல்லி தம்முடைய திருப்பணியை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். என கருமையானவர்களே, இந்த மேல் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த திருப்பணியிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நாம் ஆண்டவருடைய திருப்பணியை செய்கின்ற வேளையிலே, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நாம் காண முடிகின்றது. அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை காணுகின்ற பொழுது அவர்களுக்குள்ளாக சொல்ல முடியாத ஒரு சமாதானத்தை நாம் ஏற்படுத்துகின்றோம். இந்த சமாதானத்தை தான் நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளினுடைய தலைப்பின் வாயிலாக கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார். ஏனென்றால் மேற்கூறப்பட்ட இந்த பகுதிகளிலே இருக்கின்ற திருப்பணியிலே நாம் எதையாகிலும் ஒன்றிலே சார்ந்தவர்களாக இருந்திருப்போம். கர்த்தர் நம்மை சந்தித்திருப்பார், நம்முடைய நிலைமையை மாற்றியிருப்பார், நமக்கு அமைதியை தந்திருப்பார், சமாதானத்தை தந்திருப்பார். நாம் இந்த அனுபவத்தை பெறாமல் இந்த சமாதானத்தை, இந்த அமைதியை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வது
முடியாத ஒரு காரியம். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பணியை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவேதான் அவர் சொல்கின்றார், உலகத்தில் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன், புறப்பட்டு போங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், என் நாமத்தினாலே, பிதா குமாரன் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு என்ன போதனையை சொன்னேனோ அந்த போதனைகள் எல்லாம் அவர்கள் கைக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், அவர்களையும் விடுதலையாக்குங்கள், அவர்களுக்கும் அமைதியை நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். என அருமையானவர்களே, இந்த அமைதி அல்லது சமாதானம் என்கின்ற வார்த்தை 429 முறை கிங் ஜேம்ஸ் ஈஸ்வார்ட் வேதாகமத்திலே வருகின்றது. 429 முறை. ஆக சமாதானத்தின் கருவிகளாக நாம் மாற கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த திருப்பணி என்றால் ஆலயத்திற்கு வருவது, மாதந்தோறும் நாம் சந்தாக்களை கொடுப்பது, காணிக்கை கொடுப்பது, ஏழைகளுக்கு உதவி செய்வது என்பது மட்டுமல்லாமல் அதையும் தாண்டி கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தி சமாதானமற்ற நிலைமையில் இருக்கின்றவர்களுக்கு சமாதானத்தை பகிர்ந்து கொடுப்பதுதான் ஆண்டவருடைய திருப்பணிகளிலே மிக முக்கியமானது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே, நீரே எங்களை வழிநடத்தி வருகின்றீர், ஆகவே நீர் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர் என்று சொன்னால், நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற இந்த சமாதானத்தை நாங்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்தளிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் கிறிஸ்துவுக்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்று மற்றவர்கள் நம்மை பார்த்து கேட்டால் நாம் என்ன சொல்ல முடியும்? ஆலயத்திற்கு செல்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஜெபிக்கின்றோம் என்று நாம் சொல்லி நம்முடைய திருப்பணியை நியாயப்படுத்த முடியாது. கிறிஸ்து என்னெல்லாம் செய்தாரோ, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு, சமாதானம் இழந்தவர்களுக்கு, துயரத்தில் இருக்கின்றவர்களுக்கு, கண்ணீரில் இருக்கின்றவர்களுக்கு, தேவையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய நேசக்கரத்தை நீட்டி அவர்களுக்கு சமாதானத்தை தந்தது போல நாமும் இன்றைக்கு மற்றவருடைய வாழ்விலே நாம் பெற்றிருக்கின்ற இந்த சமாதானத்தை பகிர்வதன் மூலமாக இயேசுவை நாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவரை அவர்களோடு கூட நாம் பகிர்ந்து காட்டுகின்றோம். நாம் வாசிக்க கேட்டு நற்செய்தி பகுதியிலும் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36 49 முடிய இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு காட்சியளிக்கின்றார். அவர்கள் பயந்து நடுங்கின்றார்கள். அவர் முதலாவதாக சொல்லுகின்ற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பயத்தின் பிடியிலே இருந்தவர்களுக்கு, தங்கள் ஜீவனை இழந்து போவோம், கொலை செய்யப்படுவோம் என்று பயந்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து முதலாவதாக சொல்லுகின்ற பயத்தை போக்குகின்ற வார்த்தையே, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இதே சூழலிலே கூட நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என கிருமையானவர்களே, பயம், என்ன நடக்கும், எப்படி நடக்கும், என்ன ஆகும், நாளை தினம் எப்படி இருக்கும் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நாம் சமாதானத்தை பெற்றுக்கொண்ட பொழுது நம்முடைய அயலகத்தார், நம்மோடு கூட இருக்கின்றவர்கள், நம்மோடு கூட பணியாற்றுகின்றவர்கள், நம்மோடு கூட படிக்கின்றவர்கள், நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கின்றவர்கள் அதே விதமான பயத்தில் இருக்கின்ற பொழுது நம்முடைய திருப்பணி என்னவென்றால், நாம் பெற்றுக்கொண்ட அந்த சமாதானத்தை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வது. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை தருகின்றார். நீங்கள் பயப்பட வேண்டாம், இயேசுவை நம்புங்கள். இதுதான் திருப்பணி. என கருமையானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவனாக, இயேசுவனுடைய சீஷனாக, இயேசுவனுடைய தூதுவனாக நாம் இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்பட்டிருப்பதனுடைய நோக்கமே இயேசுவை வாழ்பவராக காட்ட வேண்டும் என்று சங்கீதம் 119 165வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. மிக தெளிவாக சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, வேதத்தை வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் அதிலே சொல்லுகின்ற போதனைகளை நாம் கேட்கின்றோம். அந்த போதனைகளை எல்லாவற்றையும் கேட்டு அதன்படி நாம் நடக்கின்ற பொழுது, அதன்படி செய்கின்ற பொழுது
நமக்கு மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகின்றார். இன்றைக்கு இந்திய தேசத்திற்குள்ளாக கிறிஸ்தவம் வளர முக்கியமான காரணம் யார் என்றால், இந்த இடத்திலேயே தங்களுடைய நாட்டை விட்டு, தங்களுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாவற்றையும் விட்டு மிஷினரிகளாக இந்த இடத்திலே வந்து கிறிஸ்துவனுடைய அன்பை இங்கே இருக்கின்ற மக்களுக்கு வெளிப்படுத்தின மிஷினரிகளுடைய தியாகம், அவருடைய அயராத உழைப்பு, விசுவாசம், இயேசு என்ன சொன்னாரோ அதன்படி செய்து அவருடைய வாழ்க்கையின் மாதிரி, அவர்கள் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை பார்த்த மற்ற எல்லோரும் அதை பெற வேண்டும் என்று இவர்கள் அழைத்த பொழுது அவர்களுடைய அழைப்பினை ஏற்று இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் நாம் இயேசுவை வழிபட்டு வருகின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆலயங்களுக்கு செல்கின்றோம். இன்றைக்கு ஆலயங்களிலே சமாதானம் இருக்கின்றதா? குடும்பங்களிலே சமாதானம் இருக்கின்றதா? நாம் இருக்கின்ற ஸ்தலங்களிலே நாம் சமாதானத்தின் கருவிகளாக இருக்கின்றோமா? யோசித்து பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே. சமாதானத்தை பகர்வது திருப்பணியாக கருதப்படுகின்றது. இட் இஸ் த மிஷன் ஷேரிங் காட்ஸ் பீஸ் or Christ peace with one another. We have been called to share the peace of Christ. கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்ள, பகிர்ந்தளிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யோவான் எழுதும் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது, என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. நீங்கள் திருப்பணி செய்கின்ற பொழுது உங்களை தடுப்பதற்கு அநேக காரியங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, பிசாசின் கிரியைகள் உண்டு. நமக்குள்ளாகவே, நம்முடைய கூட்டத்திற்குள்ளாகவே, நம்முடைய கிறிஸ்தவத்திற்குள்ளாகவே, நம்முடைய ஆலயத்திற்குள்ளாகவே பல இடர்பாடுகள் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், நீங்கள் உண்மையாய் என்னுடைய திருப்பணியை நிறைவேற்ற முயற்சி செய்வீர்கள் என்றால் நான் உங்களுக்கு பலனை தருகின்றேன். நான் உங்களுக்கு பலனை தருகிறேன். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னால், நான் ஜெயித்தது போலவே நீங்களும் ஜெயிக்கும்படியாக உங்களுக்கு என்னுடைய பலனை தருவேன். நான் உங்களோடு கூட இருப்பேன். நான் உங்களை கைவிட மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் என்னுடைய திருப்பணியை நிறைவேற்ற முயற்சி செய்கின்றீர்கள். என்னுடைய பிள்ளையாக, என்னுடைய சீஷனாக, என்னுடைய நாமம் தெரிக்கப்பட்ட மக்களாக, எனக்கு சாட்சிகளாக நீங்கள் இருக்க முயற்சி செய்கின்ற வேளையிலே நான் உங்களுக்கு உதவி செய்வேன். நான் உங்களை பலப்படுத்துவேன். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன். இவையெல்லாம் பெற்றுக்கொண்டு நாம் இல்லாதவர்களோடு கூட பகிர்ந்தளிப்பதுதான் திருப்பணி. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது பவுல் மிக அழகாக சொல்லுகின்றார், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. எல்லா மனுஷருக்கும் உங்கள் சாந்த குணம் தெரிந்திருப்பதாக. ஏனென்றால் கர்த்தர் சமீபமாக இருக்கின்றார். உங்கள் சாந்த குணம், சமாதானத்தின் குணம் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் சமீபமாக இருக்கின்றார். இந்த சாந்த குணம் வர வேண்டும் என்று சொன்னால், சமாதானத்தோடு கூட நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், அடுத்த வசனத்திலே அவர் சொல்கின்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதை நாம் புரிந்து கொள்கின்றோம். ஏனென்றால் நமக்கு வசனம் போதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் நமக்கு இந்த போதனையை சொல்லியிருக்கின்றார். வசனத்தின் வாயிலாக நமக்கு தந்திருக்கின்றார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு இது தெரியாது. அப்பொழுது நீங்கள் இதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நீங்கள் ஜெபம் செய்யுங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நீங்கள் வழியை காண்பிக்கின்ற பொழுது
அவர்கள் ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள். சமாதானத்தை நீங்கள் அவர்களோடு கூட பகிர்கின்றீர்கள். எனக்கு அருமையானவர்களே, 7ஆம் வசனத்திலே பவுல் சொல்கின்றார், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்கள் இப்படி வேண்டுதல் செய்வதனாலே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொன்னால் அதில் எந்த விதமான மாற்றங்கள் இருக்காது. அதிலும் குறிப்பாக நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும். இந்த இரண்டிலே தான் நாம் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றோம். சிலர் சிந்தித்து செயல்படுவார்கள், சிலர் இருதயத்தின் சொற்படி அவர்கள் நடப்பார்கள். ஆக இந்த இரண்டையுமே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளுகின்ற வேளையிலே நாம் சமாதானத்தை இழந்து போக மாட்டோம். நாம் சமாதானத்தை இழந்து போகவில்லை என்று சொன்னால் நாம் அந்த சமாதானத்தை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக பகிர காரணமாக கருவியாக நாம் மாறுகின்றோம். 9ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகின்றார், நீங்கள் என்னிடத்திலே கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டு இருக்கின்ற இவைகளே அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இதுதான் திருப்பணி. நீங்கள் கேட்டவைகளை கண்டவைகளை செய்யுங்கள். கேட்கின்றவர்களாக மட்டுமல்லாமல் செய்கின்றவர்களாக நீங்கள் மாறுங்கள். அதுதான் திருப்பணி. திருப்பணி என்பது நாம் கேட்டுவிட்டு அமைதியாக இருப்பதல்ல, கேட்டுவிட்டு அதன்படி செய்கின்றது. The mission is not that we hear and we keep quiet. The mission of Jesus is hear and do. Hear and do. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு திருப்பணி என்று சொன்னால் ஆவிக்குரிய காரியங்கள் என்று நாம் நினைக்கின்றோம். அது திருப்பணியின் ஒரு புறமாக இருந்தாலும் இன்னும் நாம் செய்ய வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இருக்கின்றது. உணவில்லாதவர்களுக்கு உணவு, உடை இல்லாதவர்களுக்கு உடை, வியாதியில் இருக்கின்றவர்களை விசாரணை, கரிசனையோடு அவர்களை பார்த்து கொள்வது, ஒருவரை ஒருவர் தாங்குவது, ஒருவருக்காக ஒருவர் மன்றாடுவது என்று பல காரியங்கள் திருப்பணியிலே இருக்கின்றது. இவைகளை எல்லாவற்றையும் நாம் செய்கின்ற பொழுது தெய்வ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இவைகளின்படி நாம் நடப்போம் என்று சொன்னால் எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு திருச்சபைகளிலே குழப்பங்கள் வராது, போட்டிகள் நிலவாது. இவைகளின்படி நாம் செய்யாமல் தவறி போகின்றோம் என்பதனாலே தான் இன்றைக்கு திருச்சபைகள் குழம்புகின்றது, போட்டிகள் நிலவுகின்றது. அதிகாரம், பதவி என்கின்ற காரியங்கள் எல்லாம் முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு நாம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் இவைகளில் எல்லாவற்றிலும் நாம் மாதிரிகளாக இருக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். நாம் செய்கின்ற திருப்பணி, மிஷனரிகள் செய்த ஊழியத்தை நம்மால் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய முன்னுரிமை கிறிஸ்துவாக இருந்தது, கிறிஸ்துவனுடைய ஊழியமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய முன்னுரிமை நம்முடைய தேவைகளாக இருக்கின்றது. ஆக சமாதானத்தை நாம் இழந்து போகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, அதன்படி செய்கின்ற பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் எப்பொழுதும் நமக்கு சமாதானத்தை தர வேண்டும் என்பதற்காகவே அவருடைய போதனையின் வாயிலாக அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இப்பொழுதும் கூட, இப்பொழுது நாம் இருக்கின்ற சூழலிலும் கூட, எப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று சொல்லி தெரியவில்லை. ஆனால் நிலைமைகள் தளர்ந்து வருகின்றது. ஆனால் முழுமையாக எப்படி நாம் இருந்தோமோ அப்படியே நாம் எப்பொழுது இருப்போம் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் நாம் கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாரோ அதன்படி செய்கின்ற பொழுது சமாதானத்தின் தேவன் நம்முடைய இருதயத்தையும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்வார். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட தம்முடைய மலை பிரசங்கத்திலே சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள்.
சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். என கருமையானவர்களே, இன்றைக்கு நாம் சமாதானம் பண்ணுகின்றவர்களாக இருக்கின்றோமா? தேவனுடைய புத்திரர் என நம்மை சொல்லிக்கொள்ள பாத்திரவான்களாக இருக்கின்றோமா? அல்லது சமாதானத்தை சீர்குலைக்கின்றவர்களாக, சமாதானத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய திருப்பணிகளிலே மிகவும் மிகவும் ஆழமானது இந்த சமாதானத்தை பண்ணுவதுதான். ஆகவேதான் அவர் அநேக காரியங்களை சொல்லியிருக்கின்றார் மலைப்பிரசங்கத்திலே. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். they will be called as children of God. தேவனுடைய புத்திரர்கள் என்று சொன்னால் தேவன் எப்படி செயல்படுவாரோ அப்படியே இவர்களும் செயல்படுவார்கள். தேவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கின்றதோ அப்படியே இவருடைய குணாதிசயமும் இருக்கும். மன்னிக்கின்றவர்களாக, அன்பு செலுத்துகின்றவர்களாக, தியாகம் செய்கின்றவர்களாக, தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளாமல் பிறருடைய நலனுக்காக தங்களுடையதை பகிர்ந்து கொடுக்கின்றவர்களாக இவர்கள் மாறுவார்கள். அப்படி மாறுகின்ற பொழுது, பகிர்ந்தளிக்கின்ற பொழுது தேவனுடைய சமாதானத்தை அவர்களுக்கு நாம் பகிர்ந்தளிக்கின்றோம். அப்பொழுது தேவனை வாழ்பவராக நாம் காட்டுகின்றோம். இதுதான் இயேசுவனுடைய திருப்பணி. இதை செய்தான் கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். ஒரு விசை கூட நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இத்தனை நாட்கள் வழிநடத்தி வந்த கர்த்தருக்கு நான் என்ன செய்கின்றேன்? அவருடைய திருப்பணிக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? என்ன செய்தேன் இதுவரையிலும்? ஒருவேளை இல்லை என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்திலே பேசுவார். ஒருவேளை இல்லை என்று சொன்னால் இனி வருகின்ற நாட்களில் ஆகிலும் திருச்சபையிலே சமாதானம், குடும்பத்திலே சமாதானம், வேலை செய்கின்ற இடத்திலே சமாதானம், படிக்கின்ற இடத்திலே சமாதானத்தை பகிர்ந்தளிக்கின்ற கருவியாக, இயேசுவினுடைய தூதுவனாக வாழ நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அப்படியே செய்ய கர்த்தர் நமக்கு பலனை தருவார். உலகம் தருகின்ற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன். தெய்வீக சமாதானம். அந்த தெய்வீக சமாதானத்தை பெற்று மற்றவர்களோடு கூட நாம் பகிர்ந்தளிக்கின்ற பொழுது இயேசுவை வாழ்பவராக நாம் காட்டுகின்றோம். கர்த்ததாமே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவருமாக இணைந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, பரிசுத்தரே, தர்மியான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, 5ஆம் மாதத்தினுடைய 3வது ஓய்வு நாளை நாங்கள் ஆசரிக்க அருள் செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். குடும்பமாக அமர்ந்து உம்மை ஆராதிக்க அருள் செய்ததற்காக ஸ்தோத்திரத்தை சொல்லுகின்றோம். கணவன் மனைவி பிள்ளைகளாக இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டு நமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய எண்ணங்களை நீர் அறிந்திருக்கின்றீர், தேவைகளை அறிந்திருக்கின்றீர். பவுல் சொன்ன வண்ணமாக நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மனிதர்களுக்கு அல்ல கர்த்தாவே, உமக்கு நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். எங்களுடைய இருதயத்தின் யோசனைகளை நீர் அறிந்திருக்கின்றீர். மனிதர்களாகி நாங்கள் முகத்தை பார்க்கின்றோம், தேவன் இருதயத்தை பார்க்கின்றீர். இருதயத்திலே உமது பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகள், குடும்பத்தினுடைய தேவைகள், பிள்ளைகளுடைய எதிர்காலம், ஆண்டவரை இப்பொழுது இருக்கின்ற சூழல், இவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கின்றீர். எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள்
உம்மை கெஞ்சி நிற்கின்றோம் கர்த்தாவே, நீர் மாற்றுவீர் என்று உறுதியாய் நாங்கள் நம்புகின்றோம். இந்த கொடிய வாதையை உலகம் முழுவதுமாக ஆண்டவரே பரவி வருகின்ற இந்த வாதையை நீர் தடுக்க வேண்டும் கர்த்தாவே. நீர் அன்றி வேறு யாரும் செய்ய முடியாது. நீரே இதை தடுத்து உமது பிள்ளைகளை காப்பாற்றியுள்ளும். நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் அடைக்கலம். உம்மையே நாங்கள் நம்பியிருக்கின்றோம். உம்மை நம்புகின்ற பிள்ளைகளை நீர் கைவிடுகின்ற தேவன் அல்ல கர்த்தாவே. ஆமாண்டவரே, எங்கள் மாநிலத்திற்காக, எங்கள் தேசத்திற்காக, உலகம் முழுவதுமாக இருக்கின்ற மற்ற தேசங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த வாதையை நிறுத்தி மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பெரும் துயரத்திலிருந்து அவர்களை நீர் மீட்டெடுத்து சமாதானத்தை அருளி செய்யும். பயந்து கொண்டிருக்கின்ற நாளை தினத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வேலையை குறித்து, ஊதியத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அப்படி வார்த்தை வெளிப்படட்டும். அவருடைய உள்ளத்திலே நீர் பேசும், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி நீர் சொல்லும் கர்த்தாவே. நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் கர்நாடக மத்திய பேராயருக்காக அவர் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்காக, முடிவுகளுக்காக, அவருடைய தலைமையின் கீழாக ஆண்டவரை அநேக மக்கள் பயன்பெற தொடர்ந்தவரை ஆசீர்வதியும். அவரோடு கூட இணைந்து பணியாற்றுகின்ற அதிகாரிகளை ஆசீர்வதியும் கர்த்தாவை. எல்லா திருச்சபைகளுக்காக, ஆயர்களுக்காக, எல்லா விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஊக்கமாய் ஆண்டவரை நாங்கள் முழங்காலிலே என்று நாங்கள் ஜெபிக்க 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 நீர் இந்த வாதையை நிறுத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். மீண்டுமாக ஆண்டவரே, நாங்கள் எங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி எங்கள் பணிகளை தொடர, ஆலயங்கள் திறக்கப்பட, ஆராதனைகள் நடைபெற, உம்முடைய நாமம் மகிமை பெற அருளை தாரும். இந்த திருப்பணியிலே நாங்கள் எல்லோரும் பங்கு கொள்ள அருளை தாரும். வேற்றுமைகளை எடுத்து போடும் ஆண்டவரை ஒற்றுமையோடு கூட செயல்புரிய அருளை தாரும். எல்லோருமாக இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அருள் தர வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளும், உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலும், உங்கள் குடும்பத்திலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. முடிவாக நாம் யாவரும் சேர்ந்து பாமாலைகளிலே இந்த அருள் காலத்தில் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தை தேவனுடைய கரத்திலிருந்து நாமும் நம்முடைய குடும்பமும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். துதி கனம் மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரமே மிக ஸ்தோத்ரம். துதி கனம் மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே.